சுந்தருக்கு ஏன் இன்னும் திருமணமாகவில்லை? சுந்தர் வயது 30, வசீகரமான தோற்றம். ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறான். கை நிறைய சம்பளம். வேலை நிமித்தமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வலம் வருபவன். சுந்தர் வேலையில் சேர்ந்தவுடனேயே அவனுக்கு தகுந்த வாழ்க்கை துணைவியை பெற்றோர் தேட ஆரம்பித்தனர். குடும்பம் செல்வச் செழிப்பில் மிதந்து கொண்டிருந்தது. தந்தையின் பெயர் கார்த்திக். அவருடைய பெயரை சொன்னாலே பலருக்கும் தெரியும். சுந்தரின் நண்பர்கள் சொல்வதுண்டு, சுந்தர், உனக்கென்ன குறை? பார்க்க நன்றாக இருக்கிறாய், நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். உன் தந்தையோ ஊரறிந்த மனிதர், நீ செல்வந்தரின் ஒரே மகன். உனக்கு பெண் கொடுக்க போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். ஆனால் 3-4 வருடங்களாக பெண் பார்க்க ஆரம்பித்தும் அவனுக்கு ஏற்ற பெண் கிடைக்கவில்லை. திருமண மையங்களில் சுந்தரின் தாயார் அவனுடைய விவரங்களை பதிவு செய்து வைத்திருந்தாள். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாகவும் முயற்சி செய்து வந்தார்கள். நம் மகனின் விவரங்களை பார்த்தவுடன் வரன் கேட்டு நிறைய மனிதர்கள் வருவார்கள் என்பது தாயாரின் எதிர்பார்ப்பு. என் பெயரும் போட்டிருக்கிறாய் அல்லவா, அதை பார்த்தவுடன் நம் குடும்பத்தின் சம்பந்தம் விரும்பி அவருடன் வருவார்கள் என்றார் கார்த்திக். ஆனால் எதிர்பார்த்த அளவு வரன்கள் வரவில்லை. காரணம் தெரியவில்லை. ஜாதகம் பொருந்திய சில பெண்களுடன் சுந்தர் பேசினான். தன்னுடைய எண்ண ஓட்டத்திற்கும் அந்த பெண்களின் சிந்தனைக்கும் ஒத்துப்போகவில்லை என்று ஒதுக்கினான். கடைசியில் ஒரு பெண்ணுடன் 2-3 முறை பேசிய பிறகு கருத்தொற்றுமை இருக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றியது. அந்த பெண் தன் பெற்றோரிடம் சொல்லி மேற்கொண்டு செய்ய வேண்டியதை முடிவு செய்யலாம் என்றாள். எனக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியில் அம்மாவிடம் நல்ல செய்தி சொன்னான். ஆனால் 2 நாட்களுக்குள் பெண்ணின் அம்மா கைபேசியில் கூப்பிட்டு பெண்ணிற்கு இந்த சம்பந்தத்தில் விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டாள். ஜாதகத்தில் தோஷம், பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்தார்கள். நாகதோஷம் விலக காளஹஸ்தி, குலதெய்வ வழிபாடு, திருமணஞ்சேரியில் வழிபாடு என்று தட்டாமல் செய்தார்கள். பலன் எதுவும் கிடைக்கவில்லை. சுந்தரை விட குறைவாக படித்த நண்பர்கள் எல்லாம் மனம் முடிந்து வாழ்க்கையில் நிலைத்து விட்டார்கள். பாவம் சுந்தர், அவனுக்கும் காரணம் தெரியவில்லை. கார்த்திக் தன் நெருங்கிய நண்பரிடம் தன் மகனின் கல்யாணம் ஏன் கைகூடி வருவதில்லை என்று வருத்தப்பட்டார். நண்பர், என்னுடைய நண்பர் தனியார் துப்பறியும் நிறுவனம் நடத்தி வருகிறார். அவரிடம் ரகசியமாக இதை பற்றி விசாரிக்கச் சொல்கிறேன், உனக்கு விருப்பம் இருந்தால் என்றார். கார்த்திக் காரணம் தெரிந்து கொள்வது மன நிம்மதிக்கு அவசியம் என்று உணர்ந்தார். சொன்னதைப் போலவே கார்த்திக் நண்பர் துப்பறிவாளர் மூலம் விசாரித்து விவரத்தை சொல்ல வீட்டிற்கு வந்தார். என் மகனின் திருமணத்திற்கான காரணம் தெரிந்ததா என்று அவருடன் கேட்டார் கார்த்திக். உன் மகனின் திருமணத்தடையின் மூல காரணம் நீதான் என்றார் நண்பர். நான் எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஆச்சரியப்பட்டார் கார்த்திக். உன்னுடைய தொழில் என்ன? தொலைக்காட்சிக்கு தொடர்கள் எழுதி இயக்கியும் வருகிறேன். அதுதான் காரணம். உன் தொலைக்காட்சி தொடர்கள் பெரும்பாலும் குடும்ப கதைகள். மருமகளை கொடுமைப்படுத்தும் மாமியார், தவறு செய்கிறான் என்று தெரிந்தும் அவளை தட்டி கேட்க துணிவில்லாத மாமனார், அம்மாவை கண்டு பயப்படும் மகன். இப்படி உன் தொடரில் உள்ளது போல் உன் வீட்டிலும் நிலைமை இருக்குமோ என்று பயந்து பெண் கொடுக்க தயங்குகிறார்கள். திகைத்து நின்றார் சுந்தரின் தந்தை கார்த்திக்.